ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட கிரிக்கெட் சேனல் இந்த வீடியோ பார்க்க வந்த சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகவும் வணக்கம். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வர போகிற அந்த ட்ரேட் டீடைல்ஸ் பற்றி தான் அப்டேட்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் டீடைல்ஸை பற்றின்றத நம்ம பார்க்கணும் தான் நான் இருந்தேன். ஆனால் சிஎஸ்கேல அசுதோஷ் சர்மா வரப்போகிற அந்த ஒரு ட்ரேட் மேட்டர்ன்றது பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கை வந்து பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லலாம் ட்விட்டர் முழுக்கவே. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க ட்ரேட் சோர்சஸ்லாம், இந்த மாதிரி நம்மளோட சிஎஸ்கே டீமில் அசுதோஷ் சர்மா வரப்போகிறாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியாக்கு இடம் இருக்கா, ஹர்திக் பாண்டியா வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அசுதோஷ் சர்மா இப்போ வராங்கன்ற பட்சத்தில் யாரை கொடுக்க போகிறாங்க, அது இல்லாமல் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு வர போகிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிக்கெட் சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் சார்ந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹை பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட்டு டெய்லியும் இந்த மாதிரி கிரிக்கெட் சார்ந்த அப்டேட்டை நைட்டு 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ சிஎஸ்கேல ஹர்திக் பாண்டியா வரப்போற அந்த ட்ரேட் மேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸாக போயிட்டு இருக்கு. காசி விஸ்வநாதன் நம்ம சிஎஸ்கேவோட சிஇஓ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே கிட்ட வரதை பற்றி நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஹர்திக் பாண்டியா கிட்டே நடத்தலை, அதே சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் கிட்டே நடத்தலை, எங்களுக்குள்ளேயே அந்த டிஸ்கஷன் இல்லைன்ற மாதிரி அழகாக அப்படியே சமாளிச்சாரு. பட் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 2 வாரத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேல வரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் இதே மாதிரி தான், நாங்கள் சஞ்சு சாம்சனை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லைன்ற மாதிரி நடிச்சாங்க. இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா கிட்ட பேசியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கையில் தான் இருக்குது, அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சிஎஸ்கே கிட்டேருந்து கிடச்சா அவங்க ஹர்திக் பாண்டியாவை தருவாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு சிஎஸ்கே போகிறதுல மிகப்பெரிய ஒரு 100% ஒரு சந்தோஷன்றது வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கேகேஆருக்கு ஹர்திக் பாண்டியா போகிறதுக்கு தயாராக இருக்காரு. இப்போ கேகேஆர் ஒரு ஸ்டெப் அஹேடாக இருக்காங்க சிஎஸ்கே விட, அவங்க வச்சிருக்க அந்த ஒரு டிமாண்டுன்றது செமையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அது என்ன இருக்குது அந்த ஸ்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபீஷியலாக அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல போகிறதில்ல, அன்அஃபிஷியலாக கூட தெரியாத அளவுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட்ன்றது நாளைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நாளைக்கு பார்த்துடலாம். இப்போ அசுதோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு வரப்போகிறாங்க, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் சிஎஸ்கேக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கே ப்ரோ, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா டிசி இப்போதைக்கு அசுதோஷ் சர்மாவையும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸையும் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. யாருக்கு பதிலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெவல் பிரேவிஸுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டெவல் பிரேவிஸை பொறுத்த வரைக்குமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அந்த டீம்ஸ்க்காக வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த டீமுக்கு பயங்கரமாக உழைச்சிருக்காரு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட இன்னொரு ஃப்ரான்ச்சைசிக்கு நல்லா பண்ணதுனால டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் நம்மளோட முக்கியமாக டெவல் பிரேவிஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு சின்ன பொட்டி கிரவுண்டில் வேற லெவலில் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5ல் ஆல்ரெடி அந்த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு சூப்பராக விளையாடினதுனால தான் ஆல்ரெடி இந்த ஃப்ரான்ச்சைஸி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனால டெவல் பிரேவிஸை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே கிட்டேருந்து கேட்டிருக்காங்க. அசுதோஷ் சர்மா அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நாங்கள் தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கேக்கு இது ஒர்த்தான ஒரு டீலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அசுதோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு வரதே எனக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்குது. அதோட சேர்த்து ஒரு ஃபாரினர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வராருன்ற போது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு ஆடடான அட்வான்டேஜ் தான். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நிறைய பால் சாப்பிடுவார், அது கண்டிப்பாக சேப்பா கண்டிஷனுக்கு தேவை தான். பட் இருந்தாலுமே இப்போ பழைய சேப்பா கண்டிஷன் கிடையாதுல, அடிச்சாடணும். ஸோ டெவல் பிரேவிஸ் அடிச்சாடுவார். பட் இங்கே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நல்ல ஃபார்மில் வந்தார்னா கண்டிப்பாக அவர் அன்ஸ்டாப்பபிள் சூப்பராக விளையாடுவார், சிஎஸ்கேக்கு சூட் ஆவார். அதே சமயத்தில் இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு நினச்சா கூட பெஞ்ச் பண்ணிவிட்டு அசுதோஷ் சர்மாவை எல்லா மேட்ச்லையுமே இம்பாக்ட் சப்ல கொண்டு வந்து திடீர்னு கடைசி ஒரு 2-3 ஓவரில் 30 ரன் வேணும் அப்படின்ற போது 40 ரன் வேணுன்ற போது இவரை கண்டிப்பாக இறக்கி விட்டீங்கன்னா பயங்கரமாக சேஸ் பண்ணுவார். ஹர்திக் பாண்டியா கிடைக்காத பட்சத்தில் அசுதோஷ் சர்மா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு ஒரு பயங்கரமான அசட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஹர்திக் பாண்டியா எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடைக்கவே கிடையாது. கபில் தேவுக்கு அடுத்து இந்தியாவில் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்னா நம்மளோட ஹர்திக் பாண்டியா தான். உங்களோட கருத்துக்கள் என்ன சிஎஸ்கேவோட ட்ரேட் பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹை பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த தரமான அப்டேட்ஸ் எல்லாம் பாய் நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ரசிகர்களாக இருந்தால் அவங்களுக்கு இதோட ஷேர் பண்ணுங்க.